அஸ்ஸலாமுஅலைக்கும். வெல்கம் டு பினூஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் லஞ்சுக்கு ஒரு சூப்பரான செம்மீன் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்காக எங்கள் ஸ்டவ்வில் நான் பார்த்தீங்கன்னா ஒரு மண்சட்டி வச்சுருக்கேன். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, இது 2 பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக சாப் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்குங்க. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இப்போது வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாவை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் இதில் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளியை நல்லா பொடியாக சாப் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாமே ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி வெங்காயமெல்லாம் நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறம் அடுத்ததாக இதில் மசாலா தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலும் கூடயே சேர்த்துருங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இனி அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் நம்ம நல்லா கழுவி எடுத்திருந்த செம்மீனை இதில் போட்டுடலாங்க. நான் எடுத்திருக்கிற செம்மீன் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான செம்மீன் கிடையாது. இது கருவாடு செம்மீன் தான். இது காஞ்சி செம்மீன். இது கொண்டு வரும்போது இதோட தோல் எல்லாமே எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற அந்த மீன் மட்டுமே கொண்டு வந்திருந்தாங்க. இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா செம்மீன் பருப்புன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த செம்மீனில் தொக்கு வச்சா சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க. அதே மாதிரி இது ஃப்ரை பண்ணாலும் செம்மையாக இருக்கும்னு சொன்னாங்க. நான் செம்மீன் தொக்கு வைக்கலான்னு தான் ட்ரை பண்ணியிருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஃப்ரெஷ்ஷான செம்மீன் வாங்கினா எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமோ சேம் டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கருவாடாக இருந்தால் அதோடய டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இதில் அந்த மாதிரி இல்லை. நல்லா ஃப்ரெஷ்ஷான செம்மீனில் தொக்கு வச்சா எப்படி இருக்குமோ அதே அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போது மீன் போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது இந்த செம்மீன் தொக்குக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா மீனில் உப்பு இருக்கும். அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இந்த அளவுக்கு கிரேவி மாதிரி இருக்குது. இப்போது மறுபடியும் மூடி ஓப்பன் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ மூடி போட்டு மூடி வச்சு இனி ஒரு 3 நிமிஷத்துக்கு வெயிட் பண்ணலாம். இப்போது 3 நிமிஷம் கழிஞ்சதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போது மீன் எல்லாம் நல்லா வெந்து தொக்கெல்லாம் நல்லா கரெக்டான பக்குவத்துக்கு வந்துருச்சு. இந்தளவுக்கு தொக்கு மாதிரி இருக்கணுங்க. இது சமைக்கிறப்போ இதோட ஸ்மெல்லே சூப்பராக இருந்துச்சுங்க. நல்ல வாசனையாக இருந்துச்சு. இது சாதத்து கூட போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு செம்மீன் பருப்பு கிடச்சா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக இதில் பொடியாக கட் பண்ண மல்லி இலையும் கருவேப்பிலையும் போட்டு இறக்கிற வேண்டியதான். அவ்வளோதாங்க, சூப்பரான செம்மீன் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி மாங்காயும் தக்காளியும் போட்டு ரொம்ப சிம்பிளான ஒரு பருப்பு குழம்பு வச்சுருந்தேன். அது கூடவே இந்த செம்மீன் தொக்கு வச்சு சாப்பிட்ருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பினூஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.